ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனல் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம பைக்குக்கு நான் வந்து இந்த ஹசார்ட் லைட் வந்து போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இதில் வந்து நான் வந்து வாங்கிட்டேன். இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன், என்ன வாங்கினேன், இது எப்படி வாங்கினேன் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதோட அன்பாக்சிங் நம்ம வந்து பார்த்துடலாம் நண்பா. ஓகே நண்பா, இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், என்ன இருக்குது ஏது இருக்குன்ட்டு. ஏன்னா ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதனால் நான் வந்து இது ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். SIMTAC அப்படி வச்சிடலாம். இது போக வேறு என்ன இருக்குது, இது வந்த பில்லு இருக்குது, அதையும் தூக்கி வச்சிடலாம். SIMTACோட ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்து மாஸ்க் வந்து ரொம்பவே முக்கியம். ஆனால் திரும்ப வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடுங்க. ஏன்னா மாஸ்க் போடலன்னா போலீஸில் நிறையா ஃபைன்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுக்காக இல்லைனாலும் நம்ம சேஃப்டிக்காக நம்ம வந்து போட்டுவோம் நம்ம வந்து நினச்சிப்போம். அதனால் மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த அரைச்சி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹெவியாக தான் தெரியுது இது. ஏன்னா நான் நிறையா வீடியோஸ் வந்து இது சொந்தமாக நான் வந்து பார்த்துருக்கேன். பார்த்ததில் வந்து சரி ஏதோ டப்பா மாதிரி இருக்குது, சும்மா டப்பா மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு நானும் வந்து விட்டுட்டேன். ஆனால் நல்ல வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. பேக்கிங் பார்த்தீங்களா, பேக்கிங் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேக்கிங் செம்ம பேக்கிங். எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கான இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, இப்போ இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதோட ஃபிட்டிங்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். நான் ஏற்கனவே இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன். சாரி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி ப்ளேஸாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த சைடு வந்து 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ கூட நான் வந்து காட்டிடுறேன். இந்த ஸ்க்ரூ தான் அது. இது வந்து இங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒரு எலன்கி போட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணணும். நான் இதை ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். அந்த எலன்கி நம்ம ஜாவா பைக்லேயே இருக்குமான்னு கேட்டால் அது வந்து கிடையாது. இது நான் வந்து எதோட எலன்கி நான் வந்து யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகோ கியர்ஸ் மாட்டி இருக்கோம்ல, அதோட எலன்கி தான் நான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு, ஃபிட்டாக இருந்துச்சு. ஓகேப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். இதை நீங்கள் இப்படி வச்சு, இது இப்படி தான் இருக்கும். இதை இப்படி மேலே தூக்கி நீங்கள் வந்து இப்படி கலட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நிறைய வீடியோவில் இது கூட போய் போட்டு அப்படியே சண்டை போடுறாங்க, இழுத்து சண்டை போடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இதை வந்து லைட்டாக வந்து இது ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் மேலே தூக்கி இழுத்திங்கன்னா நீங்கள் வந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே நண்பா, இப்போ இதில் ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒயிட் ப்ளக் உள்ளே இருக்கும். மொத்தம் 2 ப்ளக் இருக்கும். இங்கே ஒரு நீளமாக ஒரு ப்ளக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கிடையாது, இந்த ப்ளக். இது ரெண்டுமே வந்து சின்னதாக தான் இருக்கும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன ப்ளக் இதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம அந்த SIMTAC கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே நம்ம வந்து இதை வந்து ப்ளக்இன் பண்ணால் போதும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை ப்ளக்இன் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இதில் வந்து ப்ளக்இன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இது வந்து இப்படி தான் இருக்கும். மொத்தம் 3 ப்ளக்கு. இது வந்து ஸ்விட்ச் கண்ட்ரோலு. இது வந்து நம்ம வந்து இது ரெண்டையும் வந்து நம்ம ப்ளக் பண்ண போகிறோம். இது எதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்லைட்டோட இது தான் வந்து இந்த ஒரு ப்ளக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து இதோட ஜாயின் பண்ணி இதோட கனெக்ஷனை நம்ம வந்து அப்படியே இதில் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை எடுத்து இந்த பின் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த பின்னையும் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இதில் நம்ம வந்து இப்போ ப்ளக் பண்ணியாச்சு. திரும்ப அதே மாதிரி இதை எடுத்து, இது வந்து கீழே இருக்குது, அதனால் இது கீழே இருக்கனால இது ரொட்டேட், இது கீழே இருக்கனால நான் அதை வந்து இது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மாட்டி முடிச்சிட்டேன். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே நண்பா, இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இதுக்கான ஸ்விட்சை நம்ம வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நான் வந்து இங்கே ஹேண்டில் பாரில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஹேண்டில் பாரில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது
ஒரு டெஸ்டர் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் எதாவது எடுத்து இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த நம்மளோட முக்கியமான வேலை வந்து இந்த வயரை வந்து, அதாவது இந்த வயரை வந்து நம்ம வந்து இது உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வேலை. ஓகே நண்பா, நம்ம வந்து இது வழியாக, அதாவது மேலே இருந்து நம்ம வந்து இந்த இதை வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக, உள்ளே இருக்க இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து கரெக்டாக இதில் பிளேக்கின் பண்ணணும். அவ்வளோதான் நண்பா, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு இதை அப்படி வச்சுட்டு திரும்ப இதை எடுத்து இந்த ஹெட்டை எடுத்து, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் வேறு வழி இல்லை. அதை மாட்டும் போது கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சொன்னாங்க. எல்லார் வீடியோலும் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, மாட்டணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஓகே நண்பா, ஃபைனலி வந்து மாட்டி பிடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ வேர்வை ஆயிடுச்சுன்னு. கழட்டும் போது ஒன்றும் தெரில, ஈஸியாக வந்து கழட்டிட்டேன். மாட்டும் போது ரொம்ப சிக்கலாயிருச்சு. ஏன்னா இதோட எல்லா அந்த சிப்பு எல்லாமே வந்து இது உள்ளதாக இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்து கரெக்டாக மாட்டணும். அப்படி மாட்டலை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இதை போட்டு காட்டிடுறேன் பாருங்கள். அப்படியே பின்னாடி கட்டிடலாம். நம்ம வந்து இப்போ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணுறோம். மோடு சேஞ்ச் பண்ணிட்டேன். மோடு இப்போ வந்து ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். இதை நான் வந்து அமேசானில் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 போட்டுருந்துச்சு. அதே இது நான் வந்து சைட்டில் போய் பார்க்கும்போது 1005, அப்புறம் ப்ளஸ் ஜிஎஸ்டி 1500 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு போட்டு 1600 என்னமோ சம்திங் காட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி இது எங்கடா ஆஃபர்ஸ் பார்க்கணும் இப்படி தேடி கடைசியில் வந்து யூடியூப்பில் நிறையா வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்சிஆர் பைக்கர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல், அவங்களுக்கு வந்து சிம்டாக் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வேணால் நான் வந்து கீழே கொடுக்குறேன். NCR 25 அப்படின்ற ஒரு வந்து கோடு, இது வந்து அப்படியே போடுங்க. நான் கூட திரும்ப செக் பண்ணி நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட இதை வந்து ஆட் பண்ணுறேன். இது போட்டிங்கன்னா 25% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1249 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன் இது ஹசார்டுக்கு போய் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ளக் பண்ணுறது தான். மற்ற ஹசார்டு மாதிரி வேறு கட் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. அதனால தான் வந்து சிம்டாக் வந்து பேசிக்கலி வாங்கினது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறையா மோட்ஸ் இருக்குது. நிறையா ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாருமே சிம்டாக் நல்லாயிருக்கு, எந்த அளவுக்கு ப்ராப்ளமே இல்லை, இது ஒரே ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி போடலான்னாங்க. அதனால தான் வந்து இந்த ஹசார்ட் நான் சிம்டாக் வருது நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, நம்ம பையிங் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் யாராவது வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கோங்க. நிறையா லாங் போகிறீங்க, ஹைவேஸில் நிறையா ஓட்டுறீங்க, நைட் டைமில் நிறையா ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹசார்ட் போட்டுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். ஓகே நண்பா, ஸ்ரீந்திரன் ஸ்டுடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நம்மளே எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றதே காட்டிட்டேன். இதை மாட்டி முடிச்சதில் கொஞ்சம் டயர் ஆயிடுச்சு. நான் போய் ட்ரெஸ்ட் எடுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், ஸ்ரீந்திரன் ஸ்டுடியோ, பாய்.